Hi, hello and welcome guys. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உல்ஃபி ஜிஎஸ் vlogs. நான் உங்கள் பிரேம்குமார் GS22. ஃபஸ்ட் டைம் என்னோட ட்ராவல் vlogsல வந்து எங்கள் டேடியை கூட்டிகிட்டு போக போகிறேன். நாங்கள் எங்கே போக போகிறோம்னா சென்னையிலேருந்து 80 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் இருக்க உப்பலமடுகுன்ற ஃபால்ஸுக்கு போக போகிறோம். இங்கே இருக்கவங்க எல்லோரும் தடான்னு சொல்லுவாங்க. கம்பகம் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது. தடா ஃபால்ஸ் வந்து ட்ரெக்கிங், டூரிசம் அண்ட் ஃபேமிலி பிக்னிக் ஸ்பாட்டுக்கு வந்து சூப்பரான இடம். அக்டோபர்லேருந்து பிப்ரவரி மிட் வரைக்கும் மழை பெய்யறதுனால அந்த டைமில் நீங்கள் தடா ஃபால்ஸ் போனீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். தடா ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 AM - 4 PM வரைக்கும் தான் அங்கே இருக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஃபாரஸ்ட்குள்ளே ஸ்டே பண்ணுறதுக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபுட்ஸுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வீட்டிலேருந்து வர்றப்பே ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தால் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி மகா சிவராத்திரி டைமில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி தராங்க அடிவாரம் வரைக்கும் போகிறதுக்காக. மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் தான் வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் தடா வரைக்கும் பெஸ்ட் வந்து உங்களுக்கு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயினில் தடா வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து ஷேர் மூலமாக நீங்கள் அந்த அடிவாரம் வரைக்கும் வந்துடலாம். இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பெர் பர்சனுக்கு வந்து 30 rupees வாங்கிட்டு தான் உள்ள விடுவாங்க. அதே மாதிரி செக் பண்ணுவாங்க. தடா ஃபால்ஸில் வந்து ஆல்கஹாலிக் பிவரேஜஸ் அண்டு ஸ்மோக்கிங் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்துட்டுருக்கானு. இந்த மாதிரி ஒரு சில டிரைவர்ஸ் இருக்கிறதுனால தான் மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் நடக்குது. நீங்கள் கரெக்டாக நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். டிரைவிங் பண்ணிகிட்ருக்கப்பே சிகரெட் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு லெஃப்ட் கட் பண்ணுறான். ரைட் சைட்லேயும் எந்த ஒரு வெஹிக்கிளும் வரல. எல்லாருமே வந்து தடா ஃபால்ஸுக்கு வரதுக்கு முன்னாடி மேப்பில் சர்ச் பண்ணி அப்படியே வந்துடுறாங்க. ஆனால் தடா ஃபால்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு 2 kilometers ஃபார்வர்ட் நீங்கள் போயிடுவீங்க. அதனால் வரதையாபாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. அந்த வழி தான் நம்ம போகணும். தடாக்கு முன்னாடியே அந்த குட்டி கிராமம் இருக்குது. அதனால் நீங்கள் வரதையாபாளையம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த கிராமத்து வழி தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த கிராமத்துலேருந்து ஒரு 12 kilometers வந்து இந்த உப்பலமடுகு ஃபால்ஸ் இருக்கும். அதில் 7 kilometers பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு எப்பயும் போல் ரோட் ஃபெசிலிட்டிஸ் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க 5 kilometers வந்து ஆஃப் ரோடிங் மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன காரில் வரதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. லோ கிளியரன்ஸ் இருக்க கார் வந்துச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த செக் போஸ்ட்டில் தான் பெர் பர்சனுக்கு 30 rupees கொடுத்து டிக்கெட் எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளை செக்கிங் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த பாயிண்டில் தான் நம்ம ஆஃப் ரோடிங் ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து ஒரு 2 kilometers நம்ம ரீச் ஆகிடுவோம். கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு 10 kilometers வந்து நீங்கள் ஹில்ஸ் ஏறி இறங்குற வரைக்கும் ஆகிற தூரம் பார்த்திங்கன்னா 10 kilometers இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா 4 kilometer ரொம்பவே கஷ்டமானதாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 150 meters மலையாட்டத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஓடை இருக்கும். அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்கும். அது வழி போனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக போகிறீங்கன்னு அர்த்தம். அப்படி நீங்கள் வழி மாறிட்டிங்கன்னா சைடில் நீங்கள் மூவ் பண்ணி போயிட்டு அருவியை கண்டுபிடிச்சிடணும். அதாவது நீரோடையை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதோட பாதை அதை ஒட்டியே நீங்கள் அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
சுற்றுலா வருபவர்கள் அனைவரும் நண்பர்களாக இருக்க வேண்டும், சண்டை போடக்கூடாதா? ஓ குரலி வித்தையா? இதில் நடந்து போனால் நல்லா இருக்கும். குரங்கெல்லாம் நிறையா இருக்குன்னு சொன்னாங்க, குரங்கையே காணும், போர் அடிக்குது. குரங்கெல்லாம் நிறையா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அடி, ஒன்றும் கூட காணும். வர வழியாக அந்த 2 குரங்கு, அவ்வளோதான். க்ளோஸ் ஆகுது அடி, க்ளோஸ் ஆகிடுச்சு அடி. இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோம், அது நடந்துருச்சு. க்ளோசிங் டைம் ஆகிடுதான். ஆனால் ஜஸ்ட் நான் விட மாட்டேன், ஃபஸ்ட்டு போய் ரெக்கார்டு மட்டுமாச்சும் பண்ணிட்டு வந்துடுறேன். அடி இந்த பார்த்து தானா? ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான பாறையாக இருக்கும். கையை பிடிச்சி அடுத்தவங்க டிபெண்டன்சியோட மேலே ஏறுற மாதிரி பாறைகளும் இருக்கும். அதனால் நீங்கள் தனியாக போகிறத அவாய்ட் பண்ணிடுங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா 10 அடி பாறையில் தொத்திக்கிட்டு ஏறுற மாதிரிலாம் இருக்கும். மலையேற்றத்தோட முடிவில் பார்த்தீங்கன்னா 2 ஃபால்ஸ் பார்க்க முடியும். வெயில் காலத்தில் ஒரே ஒரு ஃபால்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபால்ஸ் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக மலை ஏறி தான் ஆகணும். ஏன்னா அந்த ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் மேலே ஏறி போய் தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு எந்த ஒரு லேண்ட்மார்க்ஸுமே இருக்காது. அதனால் நீங்கள் குரூப்பாக இங்கே ரெகுலராக தெரிஞ்சவங்களோட சப்போர்ட்டோடு நீங்கள் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹெல்த் கண்டிஷன் மோசமானவங்க, ஹில்ஸ் ஏறினா எங்களுக்கு முட்டி வலிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஸ்பாட்டை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீந்தி 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 நான் தண்ணில போவேன் நீந்தி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until that, it's bye from Premkumar.